இந்தியாவோட டோட்டல் பாப்புலேஷனில் 31% ஆஃப் த பீப்புள் வந்துட்டு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து தான் வராங்க. அண்ட் அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வர ஒரு ஸ்டூடெண்ட்டால் ஈஸியால் ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரியை வாங்கிட முடியாது. பிகாஸ் தே ஹாவ் மெனி ப்ராப்ளம். அதில் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் தான் மணி ப்ராப்ளம். ஸோ அங்கேருந்து வர ஒரு ஸ்டூடெண்ட்டால் ஈஸியாக இந்த மெடிக்கல் டிகிரியோ இல்லை இன்ஜினியரிங் டிகிரியோலாம் அஃபோர்ட் பண்ணிட முடியாது. அண்ட் அந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்த ஸ்டூடெண்ட் தான் நானும். என்னோடய ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங் அப்போது என்னோடய பேரண்ட்ஸ் வந்துட்டு சிங்கிள் ஹேண்டடாகவும் ஒரு சிங்கிள் பேமெண்ட்டாகவும் அவ்வளோ பெரிய மணியை கட்டும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும். அண்ட் அப்போது நான் டிசைட் பண்ணேன், இந்த மற்ற 3 இயர்ஸுக்கு வந்துட்டு நம்ம இந்த பேர்டனை ஃபேமிலிக்கு கொடுக்கக்கூடாது, நம்மளே எஜுகேஷன் லோன் போட்டு அந்த பேர்டனை ஃப்யூச்சரில் கேரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். அண்ட் கெஸ் வாட், நான் டிசைட் பண்ண மாதிரியே எஜுகேஷன் லோன் போட்டு எனக்கு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக சேங்ஷனும் ஆகி நான் என்னோட மற்ற 3 இயர்ஸை இந்த எஜுகேஷன் லோன் மூலயமா தான் கம்ப்ளீட் பண்ணேன். அண்ட் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். நீங்களும் என்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வரீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் எஜுகேஷன் லோன் எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்னலாம் ப்ரொசீஜர் இருக்குது, என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணணும், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, அண்ட் எவ்வளோ லோன் கிடைக்கும், அதாவது எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும், அண்ட் அது எப்போக்குள்ளார ரீபே பண்ணணும் அப்படிங்கிற மொத்த டீட்டெயிலும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பட் பிஃபோர் தட், இஸ் திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் யூ ஆர் விசிட்டிங் திஸ் சேனல்? என்னோட நேம் அரவிந்த். நான் ரீசெண்டாக என்னோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிகிரியை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணேன். அண்ட் பார்ட் டைமாக யூடியூப்பில் வந்துட்டு வீடியோஸ் மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் என்னை பற்றின டீட்டெயில். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே போதும், நீங்கள் எல்லா லோனுக்கும் எலிஜிபிள் தான். அண்ட் காலேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா, இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காலேஜ் வந்துட்டு NAC அண்ட் NBA அக்ரிடேஷனுக்கு கீழே இருந்திருக்கணும். மெடிக்கல் காலேஜ்னு எடுத்துக்கிட்டோன்னா அது மெடிக்கல் கவுன்சிலுக்கு கீழே இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு இதுக்கு கீழே தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ரொம்ப வெரி ஃபியூ காலேஜஸ் மட்டும்தான் இந்த க்ரைட்டீரியாவுக்கு வெளியே இருக்காங்க. ஸோ அது ரொம்ப கம்மி தான், நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்ல. அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ண வாட்டி மட்டும்தான் உங்களால் வந்துட்டு லோனே அப்ளை பண்ண முடியும். பிகாஸ் வந்துட்டு அப்போ தான் பேங்க்குக்கு வந்துட்டு நீங்கள் இந்த காலேஜில் தான் படிக்கிறீங்க, இந்த கோர்ஸ் தான் படிக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு ப்ரூஃப் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களால் பேங்க் லோன் அப்ளை பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு எப்படி பேங்க் லோன் அப்ளை பண்ணலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக பேங்க்குக்கு விசிட் பண்ணி அங்கே இருக்க மேனேஜர் கிட்ட போய்ட்டு எனக்கு இந்த மாதிரி எஜுகேஷன் லோன் வேணும்னு சொல்லி அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு டேரெக்டாக வித்யலட்சுமி போர்ட்டல்லே அப்ளை பண்ணால் எனக்கு எஜுகேஷன் லோன் கிடச்சிருன்னு சொல்லுவாங்க. பட் 95% ஆஃப் த பீப்புளுக்கு அது ஒர்க் ஆக போகிறதில்ல. ஏன்னா ஈஸியாக அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்கள் டேரெக்டாக பேங்க்கை விசிட் பண்ணி மேனேஜர்கிட்ட பேசி லோன் வாங்குறது தான் ஒரு பாசிபிள் வே. அண்ட் அதுக்கப்புறம் தான் அவங்க வித்யலட்சுமி போர்ட்டலில் அப்ளை பண்ணி டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பேங்க்குக்கு போய் விசிட் பண்ணி அப்ரோச் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் ரேண்டமாக எந்த பேங்க்கில் வேணால் போய் விசிட் பண்ணி பார்த்து அப்ரோச் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கு இல்லையா, அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்க 3 to 4 பேங்க்ஸ் கிட்ட மட்டும்தான் நீங்கள் போய் அப்ரோச் பண்ண முடியும். அண்ட் அங்கே மட்டும்தான் உங்களுக்கு தரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் நியரஸ்ட்டு 3 to 4 பேங்க்ஸ் கிட்ட அப்ரோச் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட அக்கௌண்ட் இப்போ கரண்ட்டாக எங்கே இருக்கோ, எந்த பேங்க்கில் இருக்கோ அந்த பேங்க்டையும் போய் அப்ரோச் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி எனக்கு எஜுகேஷன் லோன் வேணும்னு சொல்லி. நீங்கள் டேரெக்டாக போய் பேங்க்கை விசிட் பண்ணிட்டீங்க, உங்கள் மேனேஜர் வந்துட்டு க்ரீன் சிக்னல் காட்டிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன டாக்குமெண்ட் கேட்பாங்கன்னா, உங்கள் காலேஜ்லேருந்து ஒரு போனாஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, நீங்கள் அங்கே தான் படிக்கிறீங்கன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் அது. அதுக்கப்புறம் 10th 12th மார்க் ஷீட் கேட்பாங்க. நீங்கள் என்ன மாதிரி வந்துட்டு செகண்ட் இயர்லேருந்து லோன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் இயரோட மார்க் ஷீட்ஸும் எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் பேரண்ட்டோட இன்கம் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அண்ட் முக்கியமாக காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. பிகாஸ் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அமௌண்ட் அங்கே சாங்ஷன் ஆக போகிறதே இருக்க போகுது. ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அது கேட்பாங்க. அண்ட் அது இல்லாமல் வித்யலட்சுமி போர்ட்டலில் அப்ளை பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வர சொல்லுவாங்க. இதெல்லாம் டாக்குமெண்டேஷன் பார்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் அந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் இருக்கும். ஸோ மெயினான டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தா இவ்வளோ தான் கேட்பாங்க. அண்ட் எவ்வளோ அமௌண்ட் சாங்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா மூலயமா போயிட்டு ஒரு டிகிரி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 lakhs வந்துட்டு மினிமம் அமௌண்ட்டாக எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி சிக்னேச்சர், எந்த ஒரு கொலாட்ரல் சப்மிஷனும் இல்லாமல் ஈஸியாக கிடைக்கும். கொலாட்ரல் சப்மிஷன்னா உங்களோட அசட் எதனா வந்துட்டு நீங்கள் அடமானம் வைக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு லேண்டையோ வந்துட்டு நீங்கள் அடமானம் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி அடமானம் வச்சிங்கன்னா உங்களுக்கு 7 lakh வரையும் கிடைக்கும். இல்லை இந்த மாதிரி எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை, தேர்ட் பார்ட்டி சிக்னேச்சர், கேரண்டி சிக்னேச்சர்லாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு 4 lakh வரையும் கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட் அப்படின்னா உங்களுக்கு 4 lakh வரையும், 4 lakhல இருந்து 7 lakh வரையுமே உங்களுக்கும் கிடைக்கும். ஆனால் நீங்கள் இனிஷியலாகவே இந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி சிக்னேச்சரோ இல்லை கொலாட்ரலோ சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் அமௌண்ட்டோட ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மினிமமாக 8% ஸ்டார்ட் பண்ணி 18 to 19% வரையும் மேக்ஸிமமாக போடுவாங்க. இந்த மினிமம் பர்சன்டேஜ் வந்துட்டு இந்த பப்ளிக் செக்டார் பேங்க் சைட் போனீங்கன்னா உங்களுக்கு 8லேருந்து 12க்குள்ளாரே முடிஞ்சிடும். இதுவே நீங்கள் ப்ரைவேட் செக்டார்ஸில் போயிட்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 16 to 18 அந்த ரேஞ்சுக்குள்ளார தான் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் பப்ளிக் செக்டார் பேங்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த வாங்குகிற லோனை எப்போ ரீபே பண்ணுற மாதிரி இருக்குன்னா, இனிஷியலாக உங்களுக்கு பஃபர் டைம்னு சொல்லி ஒரு ஒன் இயர் தருவாங்க. அது எதுக்காகனா, நீங்கள் காலேஜ் ஃபினிஷ் பண்ண வாட்டி
நீங்கள் வந்துட்டு ஜாபில் போய் செட்டில் ஆகிறதுக்காக அந்த 1 இயர் தருவாங்க. அந்த 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரீபே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அப் டு 15 இயர்ஸ் வரைக்கும் டைம் இருக்கும். நீங்கள் அந்த டைமுக்குள்ளார பொறுமையாக வந்துட்டு உங்கள் சேலரியை யூஸ் பண்ணி லோன் பே பண்ணாலே போதும். இதுதான் ரீபேயிங்கான ஆப்ஷன். அண்ட் விஜயலட்சுமி போர்ட்டலில் வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தெரிலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூடியூப்லேயே ஆல்ரெடி டுட்டோரியல்ஸ்லாம் இருக்குது. நானுமே அதை பார்த்து தான் அப்ளை பண்ணேன். ஸோ நீங்கள் அங்கே பார்த்தே அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஃபைனலி என்னோட ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரோ டிப்புன்னு சொல்லலாம். என்னோடய காலேஜில் ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் வந்துட்டு எஜுகேஷன் லோன் எடுத்திருப்போம். எங்களுக்கு அப்ரூவ் பண்ண பேங்க்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோன்னா காமனான பேங்க்ஸ் தான். இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், எஸ்பிஐ. இந்த 3 பேங்க்கில் இருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு எஜுகேஷன் லோன் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த 3 பேங்க்ஸை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மோஸ்ட்டாக இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே தான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாக வந்துட்டு அப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கடைசி டிப் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓரளவுக்கு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இந்த வீடியோவில் எல்லா டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இஃப் சப்போஸ் நான் ஏதாவது ஒரு டீட்டெயிலை விட்டுருந்தேன் இல்லை இந்த இடத்துல மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த எஜுகேஷன் லோன் ரிலேட்டடாக வர எல்லா கமெண்ட்ஸுக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு ஆக்டிவாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் பை த வே நம்ம வந்துட்டு 5000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு குட்டி மைல் ஸ்டோனை வந்துட்டு அன்லாக் பண்ணிட்டோம். நான் ரொம்பவே ஹாப்பி. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு புதுசாக இந்த சேனலுக்குள்ளார வந்திருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும். Gentlemen, welcome to Fight Club. The first rule of Fight Club is you do not talk about Fight Club. The second rule of Fight Club is you do not talk about Fight Club.